அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெட் பேப்பர் 2ல மேக்ஸ்ல 12ஆம் நாள் வகுப்பறையில் இருக்கோம். இந்த 12ஆம் நாள் வகுப்பறையில நாம பார்க்க இருக்கிறது டெசிமல்ஸ், தசம எண்கள் என்ற தலைப்புல இன்றைய வகுப்பை நம்ம பார்க்க போறோம். இந்த தசம எண்கள்ல பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு நம்பரை கொடுத்துட்டு அந்த நம்பருடைய இடமதிப்புல இருந்து நம்ம போவோம். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இங்க நிறைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பர்ல இங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கிற இந்த நம்பருடைய இடமதிப்பு, அதாவது இந்த ஒவ்வொரு நம்பர்லையும் பாத்தீங்கன்னா இது 6543, 5643, மூணாவது நம்பர் 5463, 5436 அப்படின்னு மொத்தம் இங்க 1 2 3 4 இந்த 4 எண்கள்ல ஆறின் இடமதிப்பு பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 ஆறின் இடமதிப்பை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1 10 100 1000, 1 10s 1000 100 1000. அப்ப 6 இருக்கிற இடம் மதிப்புன்னு சொல்றாங்க 6000. இந்த இடத்துல 1 10 100வது இடத்துல இருக்கிறதுனால இது 600. இந்த இடத்துல 10ஆம் இடமதிப்புல இருக்கிறதுனால அது 60. இது ஒன்றுகள், அப்போ 6. இப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு எண் கொடுக்கப்பட்டு அந்த நம்பர்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணினுடைய இடமதிப்பு, நல்லா கவனிக்கணும், இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இத மாதிரி போடணும். இது மாதிரி அண்டர்லைன் பண்ணி அதனுடைய இடமதிப்பு என்ன அப்படின்றது கேட்கறது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். இது ஜெனரலா ஒரு நம்பர்ல கேட்கறது. இதுல இருந்துதான் நம்ம படிப்படியா என்ன பண்ண போறோம், டெசிமல்ஸ்னா என்ன, அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த தலைப்பை எடுத்துக்கலாம். டிஜிட் மூவ்மெண்ட் ஆகுது, லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மாறுறது. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன், நல்லா கவனமா கவனிங்க. லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போக 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 இப்போ இத கவனிங்க. இங்க என்ன இருக்குன்னா 3 0 இருக்கு, இங்க 2 0 ஆச்சு, 1 0 ஆச்சு, ஜீரோவே இல்லை. அப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போக போக இது எப்படின்னா 1/10, 1/100, 1/1000 அப்படின்னு இதாயிட்டே போகும். இப்ப நான் சொல்ல போற மிக முக்கியமான டேபிள். இந்த டேபிளை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப எளிதாக புரியும். இப்போ இந்த டேபிளை பாத்தீங்க அப்படின்னா இப்போ 1s 10s 100 1000 இங்க வரும்போது பாத்தீங்கன்னா 1/10, 1/100, 1/1000. அப்போ ஒன்ஸுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, லெஃப்ட்ல இருந்து டெசிமல் சிஸ்டத்துல ரைட்டுக்கு டிராவல் பண்ணும்போது 1/10, 1/100, 1/1000. இப்போ நீங்க இந்த டேபிள நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே டெசிமல் சிஸ்டத்தை நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இப்போ நான் இங்க ஒரு நோட், இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க, நோட் 257.32 அப்படின்ற ஒரு டெசிமல் சிஸ்டம் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், 257.32, 257.32. இப்போ நான் இந்த நம்பர் எடுத்துக்கிறேன் பாருங்க. இந்த 257.32 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா நம்ம எப்படி எழுதுவோம்னா 2 × 100. இது இந்த ரெண்டோட பொசிஷன். அப்புறம் 5 × 10 பாருங்க, ஒரு ஜீரோவா குறையும். 7 × 1 போட்டுட்டு பிளஸ், இங்கதான் ரொம்ப முக்கியம், 3/10, 2/100 இப்படி எழுதணும். இதுதான் டெசிமல் சிஸ்டத்துல எக்ஸ்பேண்ட் பண்றது. அப்போ நான் இது உங்களுக்கு தெரியுன்றதுனால இந்த 257 அப்படியே வச்சுட்டு டெசிமல் பார்ட்டை மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். 0.32 இருக்கு இல்லையா, அப்போ 3/10, 2/100 வரும். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது லெஃப்ட் டு ரைட் போகும்போது 1/10, 1/100, 1/1000 மல்டிப்ளை பண்ணணும். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா 1 10 100 1000 நீங்க இந்த பக்கம் எவ்வளவு வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
அது நம்பர் சிஸ்டத்துல, ஆர்டினரி நம்பர் சிஸ்டத்துல 10,000 லட்சம் அது எவ்வளவு வேணா வரும். நம்ம பார்க்க போறது இந்த 1க்கு அப்புறம் வர டெசிமல் பார்ட். இதோ பாருங்க, இதுதான் டெசிமல் பார்ட். இந்த டெசிமல் பார்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இடம் வந்து 1/10, ரெண்டாவது 1/100, மூணாவது வந்து 1/1000 அப்படின்னு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு 257.32 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன் அப்படின்றத பாருங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு நம்பர் சொல்ல போறேன். 3532.4372 அப்படின்றது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா, இந்த டேபிள்லயே போடலாமே. 3532 4 3 7 இங்க வேணா போட்டுங்க 1/10,000. அப்போ இங்க 2 வரும். அப்ப இதை எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? இதை விட்டுருங்க. 3 × 10,000, 3 × 1000, 5 × 100, 3 × 10 அதெல்லாம் எழுதுவீங்க. இதை எழுதும்போது 4/10, 3/100, 7/1000, 2/10,000 அப்படின்னு எழுதணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டெசிமல் பார்ட்டோட எக்ஸ்பான்ஷன் வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது ஃபர்ஸ்ட் 1/10, அப்புறம் 1/100, 1/1000 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்படிதான் டெசிமல்ல வந்து ஹேண்ட்லிங் பண்றதுன்றத சொல்லித்தரேன். இப்போ நான் இங்க சொல்லித்தரது எல்லாமே ஒரு டெசிமல் நம்பரை எப்படி ஹேண்ட்லிங் பண்றது அப்படின்னு. இப்போ செகண்ட் பார்ட்ல தான் நான் வந்து என்ன பண்றேன், டெசிமல் நம்பர்னா என்ன. இப்போ 12.75 அப்படின்றதுல 12.75 அப்படின்றதுல ஹோல் பார்ட் முழு எண்ன்றது அந்த 12, டெசிமல் பார்ட்ன்றது 75. இந்த 0.75 எல்லாம் எழுதக்கூடாது. ஒரு நம்பர் கொடுத்துடுறாங்க, 12.75 நம்பர் கொடுத்துடுறாங்க. இந்த 12.75 நம்பர்ல 12ன்றது ஹோல் நம்பர், டெசிமல் பார்ட்ல இருக்கிறது 75. வெறும் 15ன்ற நம்பரை கொடுத்துட்டு இதுல ஹோல் நம்பர் எது, டெசிமல் பார்ட் எது, முழு எண் எது, தசம எண் எதுன்னு கேட்டாங்கன்னா இதுல முழு எண் வந்து 15, தசமத்துல எதுவும் இல்லை, 0. அடுத்தது இப்ப பாருங்க, இங்க பாயிண்ட் இருக்கு 005 இருக்கு. அப்ப முழு எண்ல 0 போட்டுரும், தசம எண்ல என்ன இருக்கு 005. டெசிமல் பார்ட்ல 0.7 வந்து 0ன்றது இங்க வந்துடும், 7ன்றது இங்க. அப்போ ஒரு நம்பர் கொடுத்துடுறாங்க. இப்போ 325.47ல 325ன்றது ஹோல் பார்ட், 75ன்றது டெசிமல் பார்ட். அப்போ ஒரு டெசிமல் நம்பர், ஒரு தசம எண் கொடுக்கப்பட்டு அந்த தசம எண்ணுல முழு எண் எது, தசம பகுதி எது அப்படின்னு கேட்டா இதை எழுத தெரியணும். இப்ப மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரைட் த ஃபாலோயிங் டெசிமல் இன் வேர்ட்ஸ். எழுத்தால் எழுதுதல். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 5.1. அப்ப அது எப்படி எழுதுறாங்கன்னா 5 and 1/10. நான் சொல்றேன் பாருங்க, இந்த 1/10 படிக்கும்போது 1/10. நான் அந்த டேபிள்ல கொஞ்சம் நல்லா கவனிங்க. டேபிள நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா 1, 10, 100, 1000 அப்படின்றது இந்த சைடு வரும். இந்த சைடு வரும்போது 1/10. அப்ப அது டென்ஸ். 1/10 எப்படி படிக்கணும், டென்ஸ். 1/100 ஹண்ட்ரட்ஸ், THS ரொம்ப முக்கியம். thousands, THS. அப்படி வரும்போது அதை 1/10, 1/100, 1/1000 அப்படின்னு எழுது. அதை தான் நான் இங்க உங்களுக்கு சொல்லி தரேன். என்ன சொல்றேன், 5 வந்து ஹோல் நம்பர், 5ன்னு சொல்லியாச்சு. அண்ட் எத்தனை டென்ஸ் இருக்கு, 1/10. இப்போ 0.75ல 0, 0 and 7/10, 500 எழுதக்கூடாது. அது மாதிரி தப்பு பண்ணிடுவாங்க. இதை எப்படி எழுதணும்னா, இங்க என்ன இருக்கு, 1/10 இருக்கு, இங்க 1/100 இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து 75 hundreds எழுதும். பாருங்க, டெசிமல் 2 பாயிண்ட்ல வரும்போது, 2 இதுல வரும்போது hundreds, 75 hundreds. இப்ப பாருங்க, இதுல 3 நம்பர் இருக்கு. அப்ப இது 1/10, 1/100, 100, 1/1000 அப்படியா சொல்றோம்? கிடையாது.
டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், thousands, THS. So tens, hundreds, thousands. அப்போ இது tens, hundreds, thousands. அப்போ 12 and எத்தனை இருக்கு 61,000 அப்படின்னு எழுதும். நல்லா இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் ஒரு இன்னும் ஒரு 3 நம்பர் கொடுக்குறேன். 7.751, 8.23, 0.74. இது எப்படி எழுதுவீங்க? 7 and 1 by இங்க வந்து இது வந்து 1 by 10th இது 10th, 100, thousands. அப்ப எப்படி எழுதணும்? 751,000 THS ல வரும். இது என்ன வரும்? 8 and 23 hundreds அப்படின்னு எழுதும். 74 hundreds அப்படின்னு எழுதும். THS வரும். இது நல்லா கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா கேட்கணும்னு என்ன பண்ணிடுவான், ஒரு டெசிமல் நம்பரை கொடுத்துட்டு எழுத்தால எழுது, ரைட் இன் வேர்ட்ஸ் சொல்லிடுவான். அப்படி எழுதும்போது ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா எழுதணும். அதுதான் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது 4வது கேள்வி. 4வது டெசிமல்ஸ் ஆஸ் அ ஃபிராக்ஷன். அதை நான் ரீகால் பண்றேன். எங்கேயாவது 1 by 10 பாத்தீங்கன்னா அதை டென்ஸ் படிக்கணும். எங்கேயாவது 1 by 100ன்னா ஹண்ட்ரட்ஸ், 1 by 1000 thousands அப்படின்னு படிக்கணும். இப்போ ஒரு ஜெனரலா உங்களுக்கு எந்த ஒரு எண்ணையும் எனி நம்பர் டிவைடட் பை 10 அந்த ரூலை பத்தி சொல்லிக்கலாம். இப்போ 33 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எத்தனை ஜீரோ இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஜீரோ. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடணும். 3.3. அதுவே 3 by 10 அப்படின்னு இருந்தா முன்னாடி போகும்போது 0.3. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும் போது இங்க புள்ளி வரும். அப்ப முன்னாடி 0 போடும். 0.3. இதே 353 by 10 அப்படின்னா முன்னாடி ஒரு டிஜிட் பண்ணும்போது 35.3 வரும். இதே 5 by 10 அப்படின்னா 0.5 வரும். எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டிஜிட் மட்டும் தள்ளி புள்ளி வச்சிடணும். புள்ளி வைக்கும் போது முன்னாடி எதுவும் இல்லைன்னா 0 போடும். ஓகேங்களா? இது நல்லா பார்த்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்தது. ஒரு நம்பரை 10ஆல டிவைட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு டிஜிட் மட்டும் தள்ளி புள்ளி வச்சுட்டா போதும். ஸோ ஃப்ராக்ஷனை டெசிமலா மாத்திருக்கோம். இப்போ இந்த கொஸ்டின் வரலாம். 2வது கொஸ்டின். இந்த 2வது கொஸ்டின்ல டெசிமலா இருக்கிறத ஃப்ராக்ஷனா மாத்துறோம். அப்போ ஒரு டிஜிட் 0.3 அப்படின்றது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இது 3 by 10. 0.5 அப்படின்றது ஒரு டிஜிட் தள்ளி இருக்கிறதுனால 5 by 10 அப்படின்னு எழுதணும். எப்பயுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும். இதை கட் பண்ணிட்டு 1 by 2 போட்டா தப்பு கிடையாது. அப்புறம் 3வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா 5.3 இருக்கு. இதை 53 by 10 போடணும். இதை வந்து 67 by 10 போடணும். இப்படி கரெக்டா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருந்தா அது டிவைடட் பை 10 வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். டிவைடட் பை 10 இருந்தா கரெக்டா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடணும் அப்படின்றத தெரியும். இப்போ நம்ம பார்க்க போறது 2வது செகண்ட் ரூல் என்னன்னா எனி நம்பர் டிவைடட் பை 100 அப்படின்ற இந்த ரூலை பார்க்க போறோம். அதுல 2வதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 33 by 100 அப்படின்னா 2 ஜீரோ இருந்தா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சுட்டு அப்ப முன்னாடி எதுவும் இல்லைன்னா 0 போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது 453 by 100 அப்படின்னும் போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப 4.53 வரும். அதுக்கப்புறம் 7524 இத 100ஆல டிவைட் பண்ணா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 75.24 வரும். 823 by 100 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 8.23 வரும். அப்போ எந்த ஒரு நம்பரையும் 100ஆல டிவைட் பண்ணா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்ன்றத நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். இப்போ 3வது என்ன அப்படின்னா எந்த ஒரு நம்பரையும் 1000ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும்? 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 46,525 நான் 1000ஆல டிவைட் பண்ணா 1 2 3 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும் போது
46.525 வரும் ஆன்சர். இதே மாதிரி அங்க இருக்கிற 325 1000 டிவைட் பண்ணா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 325 பாயிண்ட் வரும். முன்னாடி எதுவும் இல்லைன்னா 0 போட்டுக்கணும். வெறுமனே 22/1000 அப்படின்னு வருது. அப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க சொல்றீங்க சார், இங்க 2 டிஜிட் தான் இருக்கு. அப்ப 3வது டிஜிட் இல்லையேன்னா 0 போட்டு புள்ளி வச்சு இன்னொரு 0 போட்டுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ 1000 டிவைட் பண்றது எப்படின்றத இங்க சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் ஃபோர்த் வந்து ஒரு ஜெனரல். இந்த ஜெனரல் என்னன்னா கன்வெர்ட் இன்டு ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷனா மாத்து அப்படின்னு சொல்றாங்க. ஃபிராக்ஷன்ல மாத்து அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏன்ற கொஸ்டின் எடுத்துக்கலாம். 23.45 அப்படின்னு இருக்கு. அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ 2345 போட்டு 2 டிஜிட் இருந்தா 100. இந்த ஃபிராக்ஷனை இதோட முடிக்காம இதை சிம்பிளிஃபை பண்ணி கட் பண்ணி போடணும். ரொம்ப முக்கியம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல போடணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், சிம்பிளிஃபைடு ஃபார்ம், சுருங்கிய வடிவில் எழுத வேண்டும் இந்த பின்னத்தை. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது வந்து 0.235 இருக்கு. இது 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப 235/1000 போடணும். மூணாவது சி கொஸ்டின் என்ன இருக்குன்னா 12.25 இருக்கு. அது எப்படி எழுதணும்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப மேல ஃபுல் நம்பரா எழுதிட்டு கீழே எழுதும்போது 100ன்னு எழுதணும். டி கொஸ்டின் என்ன இருக்குன்னா 0.235. இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஒரே மாதிரி இருக்கு. இதை வேணா என்ன பண்ணிக்கோ 2.35 போட்டுக்கோ. 2.35னா 235/100 அப்படின்னு வரும். அடுத்தது என்ன இருக்கு 0.02. இது எப்படி எழுதலாம் 2/100 எழுதி இதை கட் பண்ணி எழுதுனா 1/15 வரும். இப்படிதான் ஆன்சர் எழுதணும். இப்படி இதுல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாரு. கன்வெர்ட் இன்டு ஃபிராக்ஷன் போடும்போது நீ ஃபிராக்ஷன்ல எழுதுற. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினை இப்படி ஃபிராக்ஷன்ல எழுதிடுற. சார் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, அதனால நான் ஹோல் நம்பரா எழுதிட்டு கீழே 100 போட்டுக்கிறேன். இதோட விடாம இதை கட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அடுத்ததுக்கு எக்ஸ்பிரஸ் இன் டெசிமல். இப்போ இந்த இடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல, இந்த 5th கொஸ்டின்ல எல்லாமே மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு. மிக்சடா இருக்கு. ஷார்ட்டா எழுதிக்கிறேன். கலப்பு பின்னமா இருக்கு. கலப்பு பின்னமா இருக்கு. இந்த கலப்பு பின்னமா இருக்கிறத டெசிமலா மாத்தணும். எப்படி மாத்தணும் அப்படின்னு பார்த்தா இப்ப 7 1/2 இருக்கு. 7 2s are 14 plus 1 எனக்கு என்ன கிடைச்சிரும் 15/2 கிடைச்சிரும். 15 2ஆல டிவைட் பண்ணும் 7.5. இப்படி 15 2ஆல டிவைட் பண்ணா 7 2s are 14 1 வரும். இங்க ஒரு பாயிண்ட் வச்சு 0 வைப்ப 5 2s are 10. இது டெசிமல் ரெப்ரசன்டேஷனோட டிவிஷன். அப்போ இது என்ன பண்ணணும் 7.5 போடலாம். இல்ல டைரக்டா போறதா இருந்தா 7 இருக்கு, இந்த 1/2 0.5 போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா 9 1/4 இருக்கு. 9 1/4ஓட டெசிமல் ரெப்ரசன்டேஷன் என்ன வரும் அப்படின்னா 9 4s are 36 plus 1 37/4 போடுவேன். இந்த 37 4ஆல டிவைட் பண்ணும்போது 9 4s are 36 வரும். 1 வரும். இங்க பாயிண்ட் வச்சு 0 வச்சுன்னா 2 4s are 8 வரும். 2 வரும். 0 வச்சு 5 4s are 25 போட்டு 9.25 போடுவேன். அதை விட இது எப்படி எழுதலாம்னா இந்த ஹோல் நம்பர் 9 அப்படியே வச்சுட்டு பாயிண்ட் 1/4னா ₹1/4 அப்படியே 25ன்னு போடுது. இங்கேயும் அப்படிதான் சொல்லி விட்டேன். 7 1/2 அப்படின்னா 7 ஹோல் நம்பர் அப்படியே பண்ணிட்டு பாயிண்ட் வச்சு இந்த 1/2னா 50 காசுன்னு அர்த்தம். அப்போ 0.5 போட்டுக்கலாம். அப்போ 7.5 டைரக்டா போட்டுடலாம். நீ டிவைட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த 12 1/8 இது கொஞ்சம் பார்த்து போடணும். 12 8s are 96 plus 1 97/8 அப்படின்னு வரும். இந்த 97 8ஆல டிவைட் பண்ணா 12 8s are 96. The remainder is 1. இங்க பாயிண்ட் வைப்பேன், இங்க 0 வைப்பேன். 180 is 8, ரிமைண்டர் 2 வரும். 0 வைப்பேன். 2 8s are 16 வரும். 4 போடுவேன். 0 5. அப்போ 12 1/8 குறிப்பா தெரிஞ்சுக்கோ. 1/8னாலே 0.125 மறக்காத. அப்போ டைரக்டா 12 இந்த 1/8 எடுத்துட்டு 125 போட்டுடலாம்.
நீ டிவைட் பண்ணி தான் போடணும்னு அவசியம் இல்லை, டைரக்டாவே போட்டுக்கலாம். அப்போ இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்னா, ஒரு மிக்சர் ஃபிராக்ஷன் கொடுக்கும்போது அதை எப்படி நம்ம ஈஸியா போடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது கம்பேரிங் டெசிமல்ஸ். ஒரு 2 டெசிமலை கொடுத்துட்டு கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. விச் ஒன் இஸ் கிரேட்டர், எது பெருசு அப்படின்னு போட சொல்லுவாங்க. இப்போ முதல்ல இந்த முழு என்ன பார்த்துரு, இங்க 48 இருக்கு, 39 இருக்கு. அப்போ இதுல கம்பேர் பண்ணும்போது 48.23 தான் பெருசு, யாரை விட 39.35 விட பெருசு. அவ்வளவுதான், கம்பேர் பண்ணியாச்சு. இப்ப இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின்ல இங்க ஈஸியா என்ன பண்ணிட்ட, 2 நம்பர்ல எது பெருசோ அதை பெருசுன்னு சொல்லிட்டோம், இந்த முழு எண்ணை வச்சு. ஆனா இந்த இடத்துல முழு எண்ணெய் இல்ல, ரெண்டுமே என்னவா இருக்கு, ஜீரோவா இருக்கு. அப்படி ஜீரோவா இருக்கும்போது எது பெருசு அப்படின்னு பார்த்தா, இது 58 பைசா, இது 84 பைசா. 58 பைசா பெருசா, 84 பைசா பெருசானா 84 பைசா தான் பெருசு. அப்ப 0.84 இஸ் கிரேட்டர் தென் 0.58. அப்ப டெசிமல் சிஸ்டத்துல இந்த டிஜிட்டை பார்க்கணும், அதுல எது பெருசா இருக்கோ அதை நீ என்ன பண்ணணும், போட்டுடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து முக்கியமான ஒரு 7வது தலைப்பு என்னன்னா, இன் மெஷர்ஸ் ஆஃப் லென்த். ஒரு நீளத்தை அளக்கும் பொழுது, நீளங்களை அளக்கும் பொழுது, நீளங்கள் அளக்கும் போது நம்ம எப்படி எல்லாம் அளப்போம் அப்படின்னா, மில்லி மீட்டர்ல அளப்போம், சென்டிமீட்டர்ல அளப்போம், மீட்டர்ல அளப்போம், கிலோமீட்டர்ல அளப்போம், இதெல்லாம் உண்டு இல்லையா? அப்போ 10 மில்லி மீட்டர் தான் 1 சென்டிமீட்டர். அப்போ 1 மில்லி மீட்டர்ன்றது எவ்வளவுனா 1/10 சென்டிமீட்டர். இந்த 1/10 சென்டிமீட்டர் எப்படி எழுதலாம்னா, 1/10 உனக்கு தெரியும், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 0.1 சென்டிமீட்டர்னு எழுதலாம். அப்போ 1 மில்லி மீட்டரை டெசிமல்ல எப்படி எழுதலாம்னா 0.1 சென்டிமீட்டர்னு எழுதலாம். அப்படின்ற இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். இது எப்படி சார் வந்தது அப்படின்னா, 10 மில்லி மீட்டர்ன்றது 1 சென்டிமீட்டர். அப்போ 1 மில்லி மீட்டர்ன்றது 1/10 சென்டிமீட்டர், 1/10 அப்படின்றது 0.1 சென்டிமீட்டர். இது எல்லாமே மில்லி மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சோ நான் என்ன பண்றேன், இதை பேஸ் பண்ணி டெட் பேப்பர் 2ல நமக்கு எப்படி எல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லி கொடுத்தேன். 10 மில்லி மீட்டர் அப்படின்றது 1 சென்டிமீட்டர். அப்போ 1 மில்லி மீட்டர் அப்படின்னா 1/10 சென்டிமீட்டர். இதை பேஸா வச்சு இப்ப அவங்க என்ன பண்றாங்க, 3 மில்லி மீட்டரை இப்போ 1 மில்லி மீட்டர் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர் எப்படி எழுதிக்கலாம்னா 0.1 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இப்போ 3 மில்லி மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணும். அதாவது மில்லி மீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ற இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 3 மில்லி மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணோம்னா 1 மில்லி மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணா 1/10. அப்போ 3 மில்லி மீட்டர்னா 3/10, அப்ப 0.3. அப்படி இல்ல டைரக்டா என்ன பண்ணலாம், 0.1 சென்டிமீட்டர் இன்டு 3 0.3 போடலாம். அதை விட இதுதான் ஈஸி. மில்லி மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா 1/10 மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, நான் எனக்கு 8 மில்லி மீட்டர் என்ன பண்ணணும், சென்டிமீட்டரா மாற்றணும். 8 இன்டு 1/10 அவ்வளவு. இப்ப கீழே 10 வந்ததுனால ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுன்னா 0.8 சென்டிமீட்டர். அப்ப மில்லி மீட்டர் என்னவா மாறிடுச்சு, சென்டிமீட்டரா மாறிடுச்சு. இப்போ இது ஒரு பார்ட். 2வது பார்ட் என்னன்னா, இப்படி ஃபுல்லா கொடுத்துருவாங்க பாரு, 8 சென்டிமீட்டர் 5 மில்லி மீட்டர். இதை எல்லாத்தையுமே கன்வெர்ட் இன்டு சென்டிமீட்டர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இப்படிதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் 8 சென்டிமீட்டரை 5 மில்லி மீட்டர், இது எல்லாத்தையும் சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணும். அப்ப இவர் ஆல்ரெடி சென்டிமீட்டர்ல இருக்காரு, அப்ப 8 அப்படியே போட்டுக்கும், 8 சென்டிமீட்டர் அப்படியே போட்டு பிளஸ் போட்டுக்கும். இந்த 5 மில்லி மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும். இப்போ 5 என்ன பண்ணும், 10 மில்லி மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா 10 டிவைட் பண்ணிடு. அப்ப என்ன கிடைக்குதுன்னா 8 பிளஸ் 5 10 டிவைட் பண்ணா உனக்கு தெரியும், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணா 8.5 சென்டிமீட்டர்னு வரும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ 8 சென்டிமீட்டர் 5 மில்லி மீட்டரை கன்வெர்ட் இன்டு சென்டிமீட்டர்ன்ற யூனிட்டுக்கு போகணும்னா
சென்டிமீட்டரா இருக்கிற சென்டிமீட்டர் அப்படியே வச்சுக்கோ, மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாத்து. அப்ப இத டெசிமல் சிஸ்டத்துல 5/10 0.5 போட்டு, இப்ப இதுலயும் சென்டிமீட்டரா இருக்கு, இதுலயும் சென்டிமீட்டரா இருக்கு. 2 யூனிட்டும் ஒண்ணா இருந்தா தான் ஆட் பண்ண முடியும். அப்ப அப்படியே ஆட் பண்ணி போட்டுரு. இப்போ இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறேன். 8 அப்படின்னு வருது. 0.5 அப்படின்னும் போது ஒரு டெசிமலை எப்படி ஆட் பண்றது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதோ நான் இங்க எழுதி கொடுத்துருக்கேன். அதே தான் அங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது மீட்டர் கன்வர்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். மீட்டர்ல வந்து எப்படி கன்வர்ஷன் பண்றது, மீட்டர் கன்வர்ஷன். அப்போ முதல்ல இப்ப என்ன பார்த்தோம்னா 10 மில்லிமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டர். அப்போ 1 மில்லிமீட்டர் அப்படின்றது 1/10 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம். இதுவே 100 சென்டிமீட்டரா இருந்தா அதை தான் நம்ம என்ன சொல்றோம், 1 மீட்டர்னு சொல்றோம். 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் அப்படின்னா என்னன்னா 1/100 மீட்டர். அப்போ 1/100னா கீழே 100 வருது. அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 தான் இருக்கு, 2 டிஜிட் இல்லையே சார்னா 0 போட்டுக்கோம். அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 0.01 மீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்னு பார்க்கணும், 0.01 மீட்டர். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு கன்வர்ஷன்ல எப்படி போடணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன் இப்போ நம்ம பார்க்க போறது சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு எப்படி கன்வர்ஷன் பண்றது அப்படின்னா 25 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ இது மீட்டர்ல கன்வர்ஷன் பண்ணா 25 100ஆல டிவைட் பண்ணணும். அப்போ இங்க 2 0 இருக்கு, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுனா 0.25 மீட்டர். இதுதான். சோ சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணனா 100ஆல டிவைட் பண்ணணும். இங்க சென்டிமீட்டர் இருக்கு, மீட்டர் 100ஆல டிவைட் பண்ணு. இப்ப இந்த क्वेश्चन பாருங்க, 10 மீட்டர் 25 சென்டிமீட்டர் பாருங்க, 10 மீட்டர் 25 சென்டிமீட்டர் கன்வெர்ட் இன்டு மீட்டர்ஸ். ஃபுல்லா மீட்டர்ல கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணோம், எல்லாமே மீட்டர்ல தானே கன்வெர்ட் பண்ணோம். 10 மீட்டர் அது அப்படியே வச்சுக்கோ, இது 10 மீட்டர் மாறல. சென்டிமீட்டரை மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணனும் 100ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 100னா 2 0 வருது, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சனா இப்ப இவரும் மீட்டர்ல இருக்காரு, இவரும் மீட்டர்ல ஆயிடுவாரு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10.25 மீட்டர்னு வரும். சோ இப்படி சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ஷன். அப்ப 10 மில்லிமீட்டர் தான் 1 சென்டிமீட்டர். அப்ப 1 மில்லிமீட்டர் எவ்வளவு அப்படின்னா 1/10 சென்டிமீட்டர். அப்படின்னா 0.1 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் அப்படின்றதுதான் 1 மீட்டர். அப்ப 1 சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன பார்த்தோம், 1/100 மீட்டர்னு பார்த்தோம். 1/100 வந்தாலே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 0.1 மீட்டர்னு எழுதணும். இது சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன். இப்ப நம்ம பார்க்க போறது மீட்டர் டு கிலோமீட்டர் கன்வர்ஷன். இப்ப 1000 மீட்டர் அதுதான் 1 கிலோமீட்டர். 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். அப்போ 1 மீட்டர் அப்படின்றது 1/1000 கிலோமீட்டர். இதெல்லாம் படிக்கணும். இப்போ ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, 5 மீட்டரை கன்வெர்ட் இன்டு கிலோமீட்டர்னு சொல்றாங்க. கன்வெர்ட் இன்டு கிலோமீட்டர். 5 மீட்டர்னு இருக்கு, இது கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணும். நம்ம என்ன படிச்சிருக்கோம், 1 மீட்டர் அப்படின்னா 1/1000 கிலோமீட்டர்னு படிச்சிருக்கோம். இப்ப நமக்கு என்ன வேணும், 5 மீட்டர். மீட்டர் என்னவா மாத்தணும், கிலோமீட்டரா மாத்தணும். அப்ப 1000ஆல டிவைட் பண்ணி 1000ஆல டிவைட் பண்ணா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 5க்கு முன்னாடி 3 டிஜிட் இல்ல, இப்ப 2 0 போட்டுரு, அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர், 0.05 கிலோமீட்டர். அப்போ 5 மீட்டர்ன்றது 0.005 கிலோமீட்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற. இப்ப பாருங்க 325 மீட்டர் அப்படின்னு சொல்றோம். அப்ப 325 மீட்டரை நீ கிலோமீட்டரா மாத்தனா 1000ஆல டிவைட் பண்ணோம். 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 0.25
கிலோமீட்டர் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இது மீட்டர்ல இருந்து கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ற மிக மிக முக்கியமான கன்வர்ஷன்ல ஒரு ஃபார்முலா. இதை நீங்க மறக்கவே கூடாது. இப்ப நம்ம பார்க்க போறது கிராம் டு கிலோகிராம். நல்லா கவனிக்கணும். நான் எவ்வளவு விஷயம் சொல்லித்தரேன் பாருங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா தான் சொல்லித்தரேன். நீங்க ரீவைண்ட் பண்ணியோ இல்ல ஸ்லோ மோஷன்லயோ இதை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு சின்ன கிளாஸ்ல 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புலயே படிச்சதுதான். ஸோ இது ரியல் லைஃப் நம்ம வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா. அதனால இதுல நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா 1000 கிராம் தான் 1 கிலோகிராம். 1 kgன்றது 1000 கிராம். அப்போ 1 கிராம் அப்படின்றது எவ்வளவுன்னா 1/1000 கிலோகிராம். அப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுன்னா 0.01 கிலோகிராம். அப்போ 1 கிராம 0.01 கிலோகிராம்னு எழுதலாம். இப்போ எனக்கு 5 கிராம் இருக்கு. 5 கிராம் 5 கிராம கிலோகிராமா மாத்த சொல்றாங்க. அப்ப 5 1000 டிவைட் பண்ணா 0.05 கிலோகிராம் அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்க 5 கிராம் கிலோகிராமா மாத்திரம் 1000 டிவைட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு இது கிடைக்குது. 175 கிராம கிலோகிராமா மாத்திரம் 1000 டிவைட் பண்றேன். 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. 0.175 கிராம். 2750 கிராம் 2750 கிராம கிலோகிராமா மாத்தணும். கிலோகிராமா மாத்தினா என்ன பண்ணணும்? 1000 டிவைட் பண்ணும். அப்ப 1000 டிவைட் பண்ண 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா என்ன வருது? 2.750 கிலோகிராம்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2.750 கிலோகிராம் அப்படின்னா 2 கிலோவும் 750 கிராமும் இருக்குன்னு அர்த்தம். இப்போ மொத்தத்துல 2750 கிராம். 2.75 கிலோகிராம். ஸோ இப்படி கிராம்ல இருந்து கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க இந்த கொஸ்டினை பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இத மாதிரி கேட்பாங்க. 54 கிலோகிராம் கொடுத்துட்டாங்க. 75 கிராம் கொடுத்துட்டாங்க. இதை எல்லாத்தையுமே கன்வெர்ட் இன்டு கிலோகிராம், கன்வெர்ட் இன்டு கேஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? 54 கிலோகிராம் இருக்குல்ல, அதை அப்படியே விட்டுரு. ஏன்னா கிலோகிராம்ல தான் நமக்கு வேணும். 75 கிராம கிலோகிராமா மாத்தும். இப்போ 75 டிவைடட் பை 1000னு போடுவீங்க. அப்பதான் அது கிலோகிராமா மாறும். அப்போ 54 அப்படியே வச்சுக்கோ. கீழே 3 0 இருக்கு. 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 75 இருக்கு. அப்போ 3வது டிஜிட்னா 0.075 கிலோகிராம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 54.075 கிலோகிராம். இதுதான் அதுக்கு ஆன்சர். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது மாதிரி கிலோகிராம் டு கிராம், கிராம் டு கிலோகிராம், இந்த கன்வர்ஷன்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க கேட்கலாம், சார் கிராம் டு கிலோகிராம் சொல்லிட்டீங்க, கிலோகிராம் டு கிராம் கேட்டா 1000 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 15 கிலோகிராம் அப்படின்னா இது எத்தனை கிராம் அப்படின்னா 15 1000 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 15,000 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா பெருசா ஆவ அது கிலோகிராம்ல தான் சொல்லுவோம், கிராம்ல சொல்ல மாட்டோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, கிராம்ல இருந்து கிலோகிராம் எப்படி மாத்துறது, கிலோகிராம்ல இருந்து கிராமுக்கு எப்படி மாத்துறது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ அடுத்தது நான் சொல்லி தர போறது மில்லி லிட்டர்ல இருந்து லிட்டருக்கு எப்படி மாத்துறது, மில்லி லிட்டர்ல இருந்து லிட்டருக்கு எப்படி மாத்துறது, மெஷர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். 1000 மில்லி தான் 1 லிட்டர். 1 லிட்டர்ன்றது 1000. அப்போ 1 mlன்றது எவ்வளோ அப்படின்னா 1/1000 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1/1000 அப்படின்னா 0.001 LIT போடணும். லிட்டர்ஸ் LIT போடணும்னு அவசியம், எல்னு போட்டாலே போதும். எல். இப்போ உங்களை சொல்றாங்க 78 ml கன்வெர்ட் இன்டு லிட்டர், கன்வெர்ட் இன்டு லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன பண்ணுவேன்? 78 ml லிட்டரா மாத்தணும். 1000 டிவைட் பண்ணுவோம். இப்போ லிட்டர் எல் போட்டுரு. அப்போ கீழே 1000 இருந்தா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும். இங்க 2 தான் இருக்கு. 0 போட்டு 0.78 லிட்டர் அப்படிங்கிறதோ இங்க போட்டிருக்கேன் பாருங்க. அடுத்தது 325 ml 325,000 லிட்டர் வந்துடும். 3 டிஜிட் தள்ளினா உனக்கு ஆன்சர். இப்ப பாருங்க அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் கன்வர்ஷன் 275 லிட்டர் 250 மில்லிய
ஃபுல்லாவே லிட்டருக்கு மாற்ற சொல்றேன். அப்ப 275 லிட்டர் அப்படியே வச்சுக்கோ. இந்த எம்எல்ல மட்டும் என்ன பண்ணிக்கோ, லிட்டரா மாத்தினா 250/1000 எல் வரும். அப்ப 3 டிஜிட் தள்ளி வச்சுனா இதான் ஆன்சர். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 275 ஏற்கனவே இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு? 0.250 இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணனா 250 275.250 லிட்டர் அப்படின்னு வரும். இது வந்து என்னது? லிட்டர் மில்லி டு லிட்டர் கன்வெர்ட் பண்றது. மில்லி லிட்டர்ல இருந்து லிட்டருக்கு கன்வெர்ட். இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை எல்லாம் கொஞ்சம் நான் முதல்ல இருந்து அப்படியே உங்களுக்கு ரீகால் பண்றேன். நீங்க உங்களுக்கு புரியுதா பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தது டெசிமல். டெசிமல்ல முதல்ல வந்து ஜெனரலா ஒரு நம்பர்னுடைய இடமதிப்பை பத்தி சொல்லி கொடுத்தேன். அப்படி இடமதிப்பை சொல்லி கொடுத்துட்ட பிறகு டெசிமல் சிஸ்டத்தை பொறுத்தவரையிலையும் லெஃப்ட் டு ரைட் போகும்போது 1/10, 1/100, 1/1000 சொல்லுவோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டேபிளை நல்லா நீங்க போட்டுட்டு இதுல இந்த பக்கம் வரும்போது 1, 10, 100, 1000 அப்படின்னு சொல்லுவோம். 1, 10s, 100s, எஸ் முடியும். எஸ். ஆனா இந்த பக்கம் வரும்போது டென்ஸ், THS, அதை வந்து மார்க் பண்ணணும். THS, 100s, 1000s அப்படின்னு வரும். அப்போ டெசிமல் சிஸ்டம் வரும்போது அப்படி வரும். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு நம்பர் சொல்றேன் பாருங்க. 4525.33 இல்ல 34 இருக்கு. அப்ப முதல்ல என்ன பண்ணுவேன்? ஒன்ஸ்ல வந்து 5 போடுவேன். இங்க 5 போடுவேன். 10s 2 போடுவேன். 100 5 போடுவேன். 1000ல 4 போடுவேன். டெசிமல் வருது இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து எங்க போடணும்? இங்க போடணும். அது வந்து டென்ஸ்ல இருக்கு. 4 எதுல இருக்கு? 100ஸ்ல இருக்கு. சோ இத மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது இங்க பாருங்க, டெசிமல் நம்பர். ஹோல் நம்பர் எது, டெசிமல் பார்ட் எதுன்னு கேட்பாங்க. இது ஹோல் பார்ட், இது டெசிமல் பார்ட். 12ன்றது ஹோல் பார்ட், இது டெசிமல் பார்ட். அது மாதிரி உங்களுக்கு எழுத்தால எழுதுறது எப்படி, ஒரு டெசிமலை வந்து எழுத்தால எழுதுறது எப்படி அப்படின்றத சொல்லி கொடுத்தேன். அடுத்தது நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு ரைட் ஆஸ் டெசிமல். பாருங்க, இந்த பேஜ் வந்து 4th. இந்த பேஜ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்களுக்கு எழுத்தால சொல்லிட்டு என்னால எழுத சொல்றான், டெசிமல் நம்பரா எழுத சொல்றான். அப்போ 47 and 6/10. 6/10 0.6. டென்த்ஸ் வந்தாலே இந்த ஒரு டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்போ 47.6 தான் நம்ம இப்படி எழுதியிருப்போம். இதை வாங்க, thousands. இப்பதான் நல்லா யோசிக்கணும், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. 23. அப்ப 23 போட்டுருங்க. 15,000s. thousands, THOUSANDTHS. thousandsனா டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கும். 3 டிஜிட் இருக்கும். டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கும். ஏன்னா இது வந்து 1/10, இது 1/100, இவருதான் யாரு 1/1000. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 15,000 சொல்லியிருக்காங்க. 15 போட்டுட்டேன். ஆனா 3 டிஜிட் இருக்கணும். அப்ப முன்னாடி 0 போட்டுடணும். இதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப இதை படிச்சு பாருங்க. 23 and 15th 50,000 406 போட்டேன். and 5,000 5. அப்ப முன்னாடி 2 0 போட்டு. ரொம்ப முக்கியம் கண்ணா, ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கணும். இப்ப இதே பாருங்க, இப்படி கொடுத்துட்டாங்க. ஓப்பனா இப்படி கொடுத்துட்டாங்க. இத டெசிமல் எழுத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 65ன்றது ஹோல் நம்பர் அப்படியே போட்டுரு. 1/10ல யார் இருக்கிறது? 2. 1/100ல யார் இருக்கிறது? 7. அப்ப இது 65.27. இப்ப இந்த கொஸ்டின் வரணும். ஹோல் நம்பர் 45 அப்படியே போட்டு. இப்பதான் கொஞ்சம் நல்லா மூளை வேலை செய்யும். பாயிண்ட் 1/100 இருக்கு. 1/100னா 2 டிஜிட் வரணும். ஆனா மேல 1 தான் இருக்கு. அப்ப 9 போட்டு 0 போட்டோம். ரொம்ப முக்கியம். இப்ப இங்க வாங்க, 88 ஹோல் நம்பர், அதை அப்படியே வச்சிடும். பாயிண்ட் வச்சிரு. 5/10 இருக்கு. அப்ப 5 போட்டுருவேன். 2/100 இருக்கு. இப்பதான் நல்லா கவனிக்கணும்.
2/1000 இருக்கு. தௌசண்ட்ஸ்னா என்ன ஆகும்னா, நல்லா கவனிக்கணும். நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? தௌசண்ட்ஸ்னா 3 டிஜிட் இருக்கும். 1/10, 1/100, 1/1000. அப்போ இங்க 1000 இருக்குன்னா 3 டிஜிட் இருக்கணும். ஏற்கனவே 1/10ல ஒரு டிஜிட் வந்துருச்சு. அப்ப இன்னும் 2 டிஜிட் வரணும். கடைசியில 2, இங்க 0 போட்டு. அப்படியா? எஸ், இதுதான். அப்ப 88.502 இதுதான். இப்போ இந்த 88.502 ஓபன் பண்ணி எழுத சொல்லுவாங்க. பிரித்து எழுது. அப்ப என்ன பண்ணுவ? 5/10 போடுவியா? 0/100 போடுவியா? 2 என்ன போடுவ? 1000 போடு. இப்படி பிரிச்சு எழுது. சோ இது வராது. இது அதுதான் வந்து 88. அப்ப இது வராது. இதை விட்டுடலாம். அப்ப என்ன ஆகுது? 88 5/10 2/1000 அப்படின்னு எழுதும்போது கரெக்டா இருக்காது பாருங்க. அதனாலதான் இது 88.502 வந்தது. இந்த பேப்பர் இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப 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 எடுத்து பார்த்து படிங்க. அடுத்தது நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? 1/10 இருந்தா டென்ஸ் படிக்கணும். ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் படிக்கிறது. ஒரு 10ஆல டிவைட் பண்ணும்போது எப்படி டெசிமல் மாறும், டெசிமல்ல இருந்து எப்படி ஃபிராக்ஷனுக்கு கொண்டு போகணும். அடுத்தது வந்து 100ஆல டிவைட் பண்ண என்ன ஆகும், 1000ஆல டிவைட் பண்ண என்ன ஆகும், டெசிமல்ல இருந்து ஃபிராக்ஷனுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது. அதுக்கு அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கலப்பின பின்னம் கொடுக்கும் பொழுது தரதெல்லாம் நல்லா கவனிங்க. 1/4 எங்கேயாவது இருந்தா அது 0.25. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 1/2 இருந்தா அது 0.5. 3/4 அப்படின்னு இருந்தா அது 0.75. அது மாதிரி 1/8 வந்ததுன்னா அது 0.125. இது எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃபிராக்ஷன் வந்து 7 1/2 அப்படின்னு வருதுன்னா 7 போட்டு இந்த 1/2 எடுத்துட்டு 0.5 மட்டும் ஆட் பண்ணிக்கணும். 0.5 டைரக்டா போட்டுடலாம். இதுவே வந்து 9 1/4 அப்படின்னு வருதுன்னா 9 அப்படியே வச்சுட்டு 1/4 அப்படின்னா பாயிண்ட் என்ன இருக்கோ அதை மட்டும் போடு. 25 அதை போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன இருக்குன்னா 12 1/8 அப்படின்னு இருந்தா 12.1/8க்கு என்ன ஃபிராக்ஷன் 125. அது மாதிரி டைரக்டா போட்டுடலாம். இதை தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து நம்ம பார்த்தது வந்து நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, மில்லிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர். அப்புறம் சென்டிமீட்டர் டு மீட்டர் ரெண்டாவது. சென்டிமீட்டர் டு மீட்டர். அப்புறம் மீட்டர் டு கிலோமீட்டர். அடுத்தது மீட்டர் டு கிலோமீட்டர். அடுத்தது கிராம் டு கிலோகிராம். அடுத்தது மில்லி லிட்டர் டு லிட்டர். இப்படி இவ்வளோ கன்வர்ஷன் பார்த்துருக்கோம். அப்போ இதையெல்லாம் நீங்க பொறுமையா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி ரெடியா இருந்தீங்கன்னா அடுத்த லெவல் இதுல போயிடலாம். இதுல இருக்கிற கொஸ்டின்ஸே நீங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பிராக்டிஸ் பண்ணா போதும். டேஞ்சன்ட் டீச்சிங் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா டீச்சர்ஸுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிஎட் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனலை பொறுத்தவரையிலையும் 10th ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்இ, 12th ஸ்டேட் போர்டுக்கு சாப்டர் 1 முடிச்சிருக்கு. 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்ளிகேஷன் சாப்டர் 1 முடிய போது. மொத்தம் 12 வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் ஸ்கூல் 12th கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இந்த லீவ்லயே அதெல்லாம் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. இதை எல்லாருக்கும் ரீச் பண்ணும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.